உளுந்தூர்பேட்டை அருகே தனியார் சொகுசு பேருந்து தீப்பற்றி எரிந்தது. 43 பயணிகள் உயிர் தப்பினர். பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தேநீருக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனியார் சொகுசு பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் பேருந்தில் பயணம் செய்த 43 பயணிகள் முன்கூட்டியே இறங்கி உணவகத்திற்கு சென்றிருந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. திருச்செங்கோடு பகுதியில் இருந்து 43 பயணிகளுடன் தனியார் சொகுசு பேருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்தை தூத்துக்குடி மாவட்டம் எரல் பகுதியை சேர்ந்த சரவணன் என்பவர் ஓட்டி வந்தார். பேருந்து உளுந்தூர்பேட்டை அருகே பாதூர் பகுதியில் உள்ள GST சாலை ஓரத்தில் அமைந்திருந்த தனியார் உணவகத்தில் தேநீருக்காக பேருந்து ஓட்ட நிறுத்தியதால் பேருந்தில் இருந்த பயணிகள் அனைவரும் இறங்கி உணவகத்திற்கு சென்றனர். இந்த நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தின் பின்பகுதியில் இருந்து திடீரென புகை கிளம்பியது. சில நிமிடங்களில் தீ வேகமாக பரவி பேருந்து முழுவதும் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து விரைந்து வந்த உளுந்தூர்பேட்டை தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர். தீ விபத்தில் பேருந்தின் பின்பகுதி பெருமளவில் சேதமடைந்தது. பேருந்தில் இருந்த பயணிகள் முன்கூட்டியே இறங்கி உணவகத்திற்கு சென்றிருந்ததால் உயிரிழப்பு, காயம் ஏதும் ஏற்படவில்லை. உணவக வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சொகுசு பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதட்டம் ஏற்பட்டது. மேலும் தீ விபத்திற்கான காரணம் குறித்து திருநாவலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.